நம்ம எல்லாரும் துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாள் விசேஷித்த நாள், விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம், வேகமாக எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருங்க, வேகமாக எழுந்திருங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தோடு எழுந்திருப்புங்க, ஸ்தோத்திரத்தோடு எழும்பலாம். ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சொல்லுங்க மறுபடியும். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லுவோம், உமக்கே உமக்கே உயிருள்ள, உமக்கே 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 உயிருள்ள நாளெல்லாம். அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. கேளுங்க அப்படியே, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று நீங்க கேளுங்க பாப்போம். நீங்களா கேளுங்க. ஏசப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த கடைசி நாள் அப்பா, கடைசி நாள் ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்ப்போட வந்தோம், எங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். எங்கள் எதிர்பார்ப்பு நீர்தான் என்று சொல்லுங்க, சொல்லுங்க. எங்கள் எதிர்பார்ப்பு நீங்க தான் ஆண்டவரே. வேற எதையோ முதலாம் நாள் நினைச்சிருப்போம், ஆனா இப்போ சொல்றோம் ஆண்டவரே, எங்க எதிர்பார்ப்பு, எங்கள் நோக்கம், எங்கள் விருப்பம் எல்லாம் நீர்தான். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படியே வாய் திறந்து கண்ணை மூடி சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்க எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா, என் விருப்பம் நீங்க தான், எங்க கூட நீங்க தான் வரணும், உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதியும் சொல்லுங்க, எங்களை ஆசீர்வதியும், எங்களை அபிஷேகம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சொன்னீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. சீஷர்கள் கேட்டாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று இயேசுவை கேட்டார்கள். அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆனால் இயேசு சொன்னார், உன் கூடவே இருக்கிறேன்னு என்ன தெரியலையா உங்களுக்கு கேட்டார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு முகத்தை நாம் பார்க்க வந்திருக்கிறோம். ஆமேன். அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. சீஷர்களுக்கு தெரியவே இல்லை பிதாவின் தற்சரூபமாய் நம்மத்தில் இருக்கிற இயேசு என்பதை. இன்றைக்கி அவருடைய முகத்தை பார்த்தா போதும். சொல்லுங்க பாப்பா எல்லாரும், இயேசுவின் முகத்தை பார்த்தா போதும். ஹல்லேலூயா. பாடுமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கைத்தட்டி சொல்லுங்கள், எல்லாம் சந்தோஷமா.
இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு ஆமென் கரைதீரை அற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் உண்மை சொல்லுங்க பாப்போம். இன்ப இயேசு பார்த்தால் போதும் மகிமையில் தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் எழும்பும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடே அகமகிழ்வே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடே நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் உட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து ஒரு கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்துவேன் வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன் இன்ப இயேசு ராஜாவை நான் அல்லேலூயா வர்ஷிப் பண்ணுங்க அல்லேலூயா 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 நன்றியோடு சொல்லுவோமா என் உள்ளம் நன்றியாலே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுபடியும் கைத்தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நல்லா சத்தமா கேட்கணும். ஹல்லேலூயா. பிசாசுகளும் கேட்கின்றன. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனத்தால் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் உங்களை. ஆமென். வசன வேலி உங்களை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. இல்லை அன்பரின் ஜெயகீதங்களிலிருந்து ஒரு பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 28, 28வது பாடல். 28வது பாடல் அன்பரின் ஜெயகீதங்களில். பகலாய் உம்மை பாடுவே, நடு ஜாமத்திலும் உம்மை தேடுவே, அதிகாலையிலும் துதிகள் பாடுவே, என் வாழ்க்கையெல்லாம் உம்மை தேடுவே. பகலாய் உம்மை பாடுவே, நடு ஜாமத்திலும் உம்மை தேடுவே, அதிகாலையிலும் துதிகள் பாடுவே, என் வாழ்க்கையெல்லாம் உம்மை பகலாய் உம்மை பாடுவே. எந்த துக்கமாற்றி துதியின் ஆடை தந்தீர், தூயவரே உம்மை பாடுவே. எந்த துக்கமாற்றி துதியின் ஆடை தந்தீர், தூயவரே உம்மை பாடுவே. எந்தன் ஏக்கம் அறிந்து அன்பாய் அணைத்துக் கொண்டீர், பகலாய் உம்மை பாடுவே, நடு ஜாமத்திலும் உம்மை தேடுவே, அதிகாலையிலும் துதிகள் பாடுவே, வாழ்க்கையெல்லாம் உம்மை பகலாய் ஒன்றுமில்லா வாழ்வில் எனக்கு எல்லாம் ஆனீர், என்னவரே உம்மை பாடுவே. ஒன்றுமில்லா வாழ்வில் எனக்கு எல்லாம் ஆனீர், என்னவரே உம்மை பாடுவே. நன்றி கெட்ட உலகு. ஹல்லேலூயா. நன்மை செய்ய வந்தார். ஓ ரபா ஷதரா. பகலாய் உம்மை பாடுவே, நடு ஜாமத்திலும் உம்மை தேடுவே, அதிகாலையிலும் உம்மை பாடுவே, என் வாழ்க்கையெல்லாம் உம்மை தேடுவே. பகலாய் யாருமற்ற உலகில் சாரும் துணையானீர், சத்தியமே உம்மை பாடுவே. யார்
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். இதுதான் தாவீதின் அனுபவம். எல்லா நேரத்திலையும் அந்தி சந்தி மதிய வேளையில் கர்த்தரை நான் பாடி ஆராதிக்கிறேன். முகாம் முடிச்சு போன பிறகு அதுக்கு முன்பு தேவையில்லாத என்ன வார்த்தைகளை பேசி இருந்திருக்கலாம். இனிமேல் ஒரு தீர்மானம் எடுங்க, எல்லா நேரத்திலையும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இதுவே உங்களை குறித்த யாரு சித்தமாக இருக்குது? பிதாவின் சித்தமாக இருக்குது. கையை வைத்து அலையில் சொல்லுவோம், இதுதான் உங்களை குறித்த பிதாவின் சித்தம். இது எது தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதுவே உங்களை குறித்த பிதாவின் சித்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. என்னால் ராப்பகலாய் உம்மை பாடுவே, நடு ஜாமத்திலும் உம்மை தேடுவே, அதிகாலையிலும் துதிகள் பாடுவே, என் வாழ்க்கையெல்லாம் உம்மை பாடுவே. ஹல்லேலூயா. வாழ்க்கையெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஏன்னா அவர் என் சந்தோஷத்தை உனக்கு தரேன்னு சொன்னார், என் சமாதானத்தையே உனக்கு தரேன். உன் துக்கம் உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சிரு. நம்ம விடாமல் பிடிச்சிடக்கூடாது, தூக்கி வச்சிருவோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. பாடுவோம். பாடல் எண் 9, அன்பரின் செய்கதங்களில் 1 கோடி ராகங்கள், சி மேஜர். 1 கோடி ராகங்கள் உருவாகும் கானங்கள் எல்லாமே உமக்காகத்தான் என் இயேசையா, எல்லாமே உமக்காகத்தான். உருவாகும் கானங்கள் உமை போற்றும் கீதங்கள் வழிந்தோடும் என் வாழ்வில் தான். ஆராக வழிந்தோடும் என் வாழ்வில் தான். சொல்லுவோமா சேர்ந்து? 1 கோடி ராகங்கள் உருவாகும் எல்லாமே எல்லாமே உமக்காகத்தான். இன்னிசை கீதங்கள் உமக்காகத்தான், இணையில்லா நாதங்கள் உமக்காகத்தான். இன்னிசை கீதங்கள் உமக்காகத்தான்.
ஆசீர்வாதமா இருக்கும். உமக்காகத்தான் உருவாகும் கானங்கள், உமை போற்றும் கீதங்கள் வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஆறாக வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஆறாக வழிந்தோடும் என் வாழ்வில்தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு ஆறை போல வழிந்தோடும். ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட தைலம் எப்படி விழுந்துச்சு? ஆடி அங்கிகளிலே வழிஞ்சு அப்படியே வந்துருச்சு இல்லையா? அப்படி நம்மை ஆசீர்வதிப்பார். நிறைவான அபிஷேகம். அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் புது அபிஷேகம் தர மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நேற்று இரவு தான் கேட்டோம், புது எண்ணெய் அபிஷேகம், த ஃப்ரெஷ் ஆயில் அனாயிண்டிங். இன்னைக்கு இந்த காலத்தில் புது கிருபைகளை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். பாடி ஆராய்த்து கொண்டிருக்கிற மேலே கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன சத்தமே இல்லை? ஆமேனே இல்லையே. பின்னாடி ஒன்றுமே இல்லையே, அந்த பக்கத்தில் சத்தமே இல்லையே. ஆமேன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நினைச்சாலும் சந்தோஷம் வராத நமக்கு. ஹல்லேலூயா. யாரை நினைச்சா சந்தோஷம் வரணும்? வீட்டுக்கு போகிறத நினைச்சா தானே. ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. உங்க வார்த்தையை நினைச்சா சொல்லுங்க, வார்த்தையை நினைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. பாடுவோம் 54வது பாடல் அன்பரின் ஜெய கீதங்களிலே. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. எங்க வாழ்வில் நீங்க வாங்கையா, வாங்கையா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எங்க வாழ்வில் நீங்க வாங்கையா, உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. கடலல எழும்பும் போது கலக்கம் இல்லை ஐயா, கடும் புயல் சீரும் போது தவிப்பும் இல்லை ஐயா. நீங்க வந்தா போதும் ஏசையா, வாழ்க்கை கப்பலுக்கு சேதம் இல்லை ஐயா. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. பக்கம் 10,000 எந்த பக்கம் எது வந்தாலும் எனக்கு பயம் இல்லையா. ஏசையா எங்கேயா, எங்க பக்கம் நீங்க ஏசையா, நீங்க இருக்கும்போது பயம் எங்கேயா. உங்களை நினைச்சிட்டா உள்ளமே பொங்குதையா, உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குதையா. சத்துருக்கள் சிதறிடுவார், கண்ணு முன்னே மறைந்திடுவார். சற்று முன்னே எனக்கு இருந்த எதிரிகள் ஒருங்கிடுவார். நீங்க இருந்தா போதும் ஏசையா, கூட்டமெல்லாம் மறையும் ஏசையா.
உங்க வார்த்தை நினைச்சிட்டா சந்தோஷம் பொங்குது. அப்படியே ஆவில் அந்நிய பாஷையில அவரை துதித்து ஒரு சில நிமிஷங்கள் அப்படியே ஆவியில ஆராதிக்கலாமா? கர்த்தர் அப்படியே ஆவியில் எல்லாம் ஒருமனப்பட்டு ஏகோபித்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ ரபஷியா ரபதரபா. எல்லா அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதிக்கலாம் தேவ பிரசன்னத்தோடு. ஓ ரபஷியா ரபோ ஓ ரதரபஷியா ரதரபரபா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், துதியுங்கள். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, மகத்துவமானவரை உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். ரோதோன் மாசியாகோ லோரியா கரபஷியரபா ரிபதலபதி அந்தனமதி அந்தனோ. அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கடந்து வருகிறவர், நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிறவர். அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். இப்பொழுது தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே பலமாய் இறங்கி வரும்படி கர்த்தரை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே கண்களை மூடி மௌனமாக, மூன்றாவது நாள் நான் உங்களுடைய பாதத்துக்கு வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, நான் வந்த வண்ணமா போகக்கூடாதப்பா. என் வாழ்க்கையில் இருக்க மாறாது இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறி மறைந்து போகும்படி உங்களுடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில நிரப்பட்டும்பா, நிரப்பட்டும்பா. கேளுங்க, நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். அப்பா, நான் மாறின மனுஷனாய், மனுஷியாய் நான் என் வீட்டிற்கு, என் இடத்துக்கு திரும்பி போகும்படி இந்த காலை வேளையில என் மேல் ஆவியானவர் இறங்கும், இறங்கும். தேங்க்யூ லார்ட். இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். உள்ளான மனுஷன், உள்ளான மனுஷி கர்த்தரை ஆராதிக்கட்டும். இந்த நேரத்தில் நீங்க உங்களையும் மறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பலவீனம் எல்லாம் பலனாய் மாறட்டும் ஆண்டவரே. அதற்கான அபிஷேகம் இறங்கி வரட்டும் யா. பலவீனங்களை பலமாய் மாற்றுகிற ஆவியானுடைய வல்லமை இப்போ இந்த காலவெல்ல என்ன நிரப்பட்டும். இயேசுவே நன்றி. எல்லாம் வாய்த்தர் சொல்லுமா? நன்றி. காலை வேலைக்காய் நன்றி. இன்னும் ஒரு நாளுக்காய் நன்றி. இந்த புதிய நாளுக்காய் நன்றி. புது கிருபைகளுக்காய் நன்றி. புதிய அபிஷேகத்துக்காய் நன்றி. புதிய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. நன்றி, 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 நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. உங்க அபிஷேக கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். உட்காரலாமா? தயவு செய்து கவனிங்க. நம்ம பீச்சில் உட்காரல இல்லையா? எங்கே உட்காந்துருக்குறோம்? தேவ பிரசனத்தில் ஆண்டருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அதனால் பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி நம்ம அங்கங்கே உட்காரக்கூடாது. இந்த 4 தூண்கள் அதுக்கு தாண்டி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. கொஞ்சம் அழகாக வரிசையாக. இன்றைக்கு இந்த நாளினுடைய கடைசி பகுதியிலே திரும்பவும் எண்ணெய் பூசி உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும்போது இப்போவே நீங்கள் ஒழுங்கையும் கிரமத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் அதெல்லாம் பார்ப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் எங்கேயோ இல்லை உட்காரக்கூடாது. அப்படி கொஞ்சம் இடம் முன்னாடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே தயவுசெய்து ஒரு சரணத்தை பாடும் பொழுது நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே ஒன்று 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முன்னாடி வந்துபடியாக அவங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். பின்னால் உட்கார்ந்துருக்கிறவங்க இந்த 4 தூண்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஆண்கள் சகோதரர்கள் அழகாக உட்கார்ந்துருக்கிறாங்க. சகோதரிகளுக்கு அன்போடு கூட சொல்லுகிறேன், ஒரே ஒரு 2 சரணத்தை நாம் பாடுவோம். இயேசு ராஜாவை பாடுவது சொல்லுங்கள். இயேசு ராஜாவை பாடுவது நல்லது சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்துங்க. இயேசு ராஜாவை பாடுவது நல்லது. ஆமென். காலையில் பாடுறது, அவரை துதிக்கிறது, அவரை புகழறது எல்லாம் நல்லது. எங்களுடைய பாடல் புத்தகம் உங்களிடத்தில் இருக்குமானால் 88வது பாடல். இயேசு
சுராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் சீக்கிரமாக அந்த பாடல் பாடும் பொழுது தயவு செய்து பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று, துதிப்பது நன்று, ஜெபிப்பது நன்று, தினந்தோறும் உந்தனோடு பேசுவது நன்று, துதிப்பது நன்று, ஜெபிப்பது நன்று, தினந்தோறும் உந்தனோடு பேசுவது நன்று. இயேசு ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று. உண்மையா சொல்லி பாடுவோம். இயேசு ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் நன்று. காலைதோறும் தேடுவது நன்று, காலை தேடும் நேரம் பாடுவது நன்று. சொல்லுவோமா? காலைதோறும் தேடுவது நன்று, காலை அவரை தேடும் நேரம் பாடுவது நன்று. காலை மாலை என்று பேதமின்றி இன்று கர்த்தர் நாமம் பாடி பாடி மகிழ்வது நன்று. காலை அவரை மாலை தேடி பாடுவது நல்லது. பேதமின்றி இன்று Thank you, Lord. கர்த்தர் நாமம் பாடி பாடி மகிழ்வது நன்று. இயேசு ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று. இயேசு ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று. கர்த்தர் பாதம் அவர் பாதம் காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை பெருகும். அவர் பாதை நம்புகிறவர்களுக்கு அவர் நன்மையை தருகிற ஆண்டவர். கர்த்தர் பாதம் காத்திருந்தால் நன்று, அவர் பாதம் நம்பி அவர் பாதம் நம்பி துதிப்பது நன்று. நம்புகிறேன் என்று நம்பிக்கை கொண்டு வல்லவரை வல்லவரை துதிப்பது நன்று. அவரை நம்பிக்கையோடு தேடுங்க. நம்பிக்கை கொண்டு நல்லவரை வல்லவரை துதிப்பது நன்று. இயேசு ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று. உற்சாகமா பாடி இயேசு சொல்லுமா? ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று, துதிப்பது நன்று, ஜெபிப்பது நன்று, தினந்தோறும் உந்தனோடு பேசுவது நன்று. ஆமென். துதிப்பது நன்று, ஜெபிப்பது நன்று, தினந்தோறும் உந்தனோடு பேசுவது நன்று. இயேசு ராஜா உம்மை பாடுவது நன்று, உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று. எல்லாரும் ஏகோபித்து வாயை திறந்து இயேசு ராஜா உம்மை பாடுவது. ஆமா, உம்மை பாடுவது நல்லதப்பா. உந்தன் நாமத்தில் கூடுவது நன்று. ஆமென். சிலர் கீழ்ப்படிஞ்சிங்க, சிலர் கீழ்ப்படியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக ஜெபத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து போகலாம். நேற்றைய தினம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானித்தோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல் வேறொருவன் உண்டோ என்றார். தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷி, இவங்களை போல வேற ஒருத்தர் உண்டா என்று நம்மை குறித்த ஒரு சாட்சி உண்டாகும்படி கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாய் இந்த அக்கினி முகாமுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நேற்று தினம் பழைய மனுஷன், புதிய மனுஷன், வேறு மனுஷன், பாடுள்ள மனுஷன், உள்ளான மனுஷன் என்பதை குறித்து பேசினார். இன்றைக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கை, தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், இவனை போல ஒருத்தர் உண்டா என்று பார்வோன் சொல்லும்படியாக அந்த யோசேப்பு வாழ்க்கை அவனுடைய பிறப்பிலிருந்தே உருவாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் சிம்சோன் மேலே அல்லது தாவீதின் மேலெல்லாம் ஆவியானவர் இறங்கினது மாதிரி யோசேப்பு மேலே இறங்கினதா சொல்லப்படலை. ஆனால் அவன் தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆமென். அப்போது ஆரம்பத்திலிருந்து அந்த யோசேப்பு பிறந்ததிலிருந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் பொழுது, ஆவி பெற்ற தேவாவியை பெற்ற மனுஷனாய் மனுஷியாய் நாம் வாழும் பொழுது
என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. எல்லா ஆவிக்குரியவர்கள்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. தேவாவியை பெற்றவர்களாம் அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை மூலமாக என்ன நடக்கணும் அதுதான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை மூலமாக என்ன நடக்கணும் ஆண்டவர் பேச போகிறாரு. ஆமென், அல்லேலூயா. நாம் யோசேப்பு பிறந்த அந்த காரியத்தை வேதத்தில் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக தேவனுடைய திட்டத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அன்றைக்கு அந்த யோசேப்பினுடைய பிறப்பை கர்த்தர் வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கை மூலமாய் கர்த்தர் மகிமைப்படணும். முதல் காரியம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அதில் ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக அல்லேலூயா. யோசேப்பு என்று பெயரிட்டாளாம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அது வரைக்கும் அவள் மலடியாக இருந்தாள். இப்பொழுது ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அவளுக்கு கர்ப்பம் தரித்தது. அவள் ஒரு குழந்தையை பெற்ற பொழுது அவள் சொல்கிறா, ஆண்டவர் என்னுடைய நிந்தையை நீக்கிவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பெயரிட்டாலாம்? யோசேப்பு என்று பெயரிட்டாலாம். அப்போது யோசேப்பின் பிறப்பு அவளை பெற்ற தாயாகிய ராகேல் கர்த்தரை உயர்த்தும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் ராகேல் எப்படி ஆண்டவரை பார்த்தாலோ தெரியாது. இப்போ அவ சொல்றா, என் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவள் சொல்றா, இன்னொரு குமாரன் எனக்கு தருவார் என்றும் அவள் யோசேப்பு என்று பெயரிட்டாளாம். இன்னொரு குமாரனை தருவார், இன்னும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாளாம். தேவ ஆவியை பெற்ற மனுஷனாகிய யோசேப்பு பிறக்கும் பொழுது, அப்பொழுதே அந்த இடத்துல அவளுக்கு பெயரிடும் பொழுதே அங்கே கர்த்தருடைய மகிமை உண்டானது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினாள் ராகேல். அவளை விசுவாசித்தாள். கர்த்தர் எனக்கு இன்னொரு பிள்ளையை தருவார் விசுவாசம் அவளுக்கு வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? யோசேப்பு பிறந்த பிறகு. பக்கத்தில் சொல்லுங்க, யோசேப்பு பிறந்த பிறகு. யோசேப்பு யாரு? தேவ ஆவியை பெற்ற வேற மனுஷன் யாருமே இல்லைன்னு சொல்லும்படியான வாழ்ந்த மனுஷன். அப்போ இன்றைக்கு நாம் தேவாவியை பெற்ற மனுஷர்களாக இருக்கும் பொழுது, தேவாவியை பெற்ற மனுஷியாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை மூலமாய் நாம் கர்த்தருக்கென்று பிறந்து நம் வாழுகிற அபிஷேக வாழ்க்கையின் மூலமாய் நம் வீட்டில் இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்ம மூலமாக வந்துடணும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? யோசேப்பு பிறந்ததுனால ராகேல் கர்த்தரை விசுவாசித்தாள். இன்னொரு பிள்ளை கூட எனக்கு பிறக்குன்னு சொன்னாலா இல்லையா? அப்படி நம் மூலமாக தேவ ஆவியை பெற்ற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, நாம் ஒரு அபிஷேக வாழ்க்கை வாழும் பொழுது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தரை விசுவாசிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. ஆமென். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அப்படி ஏதாவது நம்ம வீட்டில் நடந்திருக்குதா? உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டார், உங்களுடைய உறவினர்கள் அல்லது உங்களுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யாரேனும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் அபிஷேக வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது அவங்க உங்கள் வாழ்க்கை மூலமாக இன்னும் கர்த்தரை தூஷிக்கிறாங்களா? கர்த்தரை அவங்க விட்டு விலகுறாங்களா? யோசிச்சு பாருங்க. உங்கள் மூலமாக கர்த்தரை மக்கள் விசுவாசிக்கிறார்களா அல்லது அவிசுவாசிக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம மேல் ஒரு அபிஷேகம் வரும் பொழுது நம்ம வாழ்க்கை மற்றவர்களை கர்த்தர் பக்கமாக இழுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, என் மூலமாக ஆண்டவரே ஜனங்கள் உம்மண்டை வர வேண்டும், என் குடும்பம் வரணும் ஆண்டவரே, என் வீட்டார் உம்மை விசுவாசிக்கணும். சொல்லுங்க, என் வீட்டார் என்னை உம்மை விசுவாசிக்கணும்.
என் மூலமாய் ஆண்டவரே அநேகர் உம்மை விசுவாசிக்கணும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நாம ஆண்டவர் விசுவாசிக்கணும். நாம ஆண்டவர் நிந்தை நீக்கிட்டாருன்னு விசுவாசிக்கணும். இன்னும் ஆசீர்வாதம் தருவார்னு நாம் விசுவாசிக்கணும். அது மட்டுமல்ல, நம் மூலமாய் மற்றவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருந்தாங்களோ இனிமே மாறிடுட்டோம். ஹalleluya. இனிமே கர்த்தரை விசுவாசிப்பார்களாக. அப்போ யோசேப்பு என்ற தேவாவியை பெற்ற மனுஷனுடைய பிறப்பே அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை விசுவாசிக்கும்படியாக ஒரு காரியம் நடந்தது. ரெண்டாவதாக பாருங்க, பாவத்துக்கு விரோதமான ஒரு செயலை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு, பாவம் உண்டாகிற மாதிரி இருக்கும்போது அதை முறியடிக்கிற மாதிரி ஆண்டவர் கிரியை செய்வதற்கு இந்த யோசேப்புடைய பிறப்பு இருந்துச்சு. நாம் வாசிக்கும் பொழுது அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் வாசித்தோம்னா, அங்கே ராகேலை ஆண்டவர் நினைத்தள்ளினார் என்று 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 21ஆம் வசனம் வரும்பொழுது, பின்பு லேயாள் ஒரு குமாரத்தியை பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். லேயாள் ராகேலுடைய சகோதரி. அவள் ஒரு பிள்ளையை பெறாளாம். அதுக்கு முன்பு 6 மகன்களை பெற்றவள் இப்போ ஒரு பெண்ணை மகளை பெற்று அதுக்கு என்ன பேர் வைக்கிறா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் நிமிர்ந்து உட்காந்து சொல்லுங்க பார்ப்போம். தீனாள் என்று பெயரிட்டாள். இந்த தீனாள் என்று அவள் பெயரிட்ட அந்த தீனாளை குறித்து 34ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் என்பவள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அந்த தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அந்த 34ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் முழுசும் வாசிச்சிங்கன்னா, இந்த தீனாள் அங்கே அவள் அப்படி தேசத்து பெண்களை பார்க்க புறப்படும் போது, அங்கே சீகேம் என்பவன் அந்த பிரதேசத்து பிரபுவாகிய அவன் அவளை கண்டு அவளை பிடித்து கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்தினான். அது மட்டுமல்ல, அவளிடத்தில் இன்பமாய் பேசி அங்கே ஒரு பாவம் உண்டாகிறது. அதன் பிறகு அதன் மூலமாக தன்னுடைய சகோதரியை இப்படி தீட்டுப்படுத்தி விட்டானே என்பதனாலே அவனுடைய சகோதரர்கள், அந்த சிமியோன் லேவி என்ற அந்த தீனாளுடைய சகோதரர்களுக்கு கோபமாகி அவர்கள் போய் அவர்களை அந்த கோபத்தினாலே அவர் பெண் கேட்டு வரும்பொழுது அவங்க விருத்த சேதனம் பண்ணினால்தான் அவங்க கொடுப்போன்னு சொல்லி விருத்த சேதனம் செய்ய வைத்து, அப்படி செய்த அந்த சமயத்தில் அவர்களை கொன்று அந்த பட்டணத்தில் போய் கொள்ளையிட்டு செய்த காரியங்கள்லாம் நடக்கிறது. யாக்கோபு என்று இஸ்ரவேல் சொல்லுகிறான், நீங்கள் என்னுடைய வாசனையை கெடுக்க இப்படி ஒரு காரியம் நடந்தது என்று சொல்லி கலங்கினான். அவனை கலங்க பண்ணிற்று, யாக்கோபை அது கலங்க பண்ணிற்று என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தீனாலை அந்த லேயாள் பெற்றதும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதிரி தேசத்தில் தீமையான அசுத்தமான ஒரு காரியம் நடக்கிறதுக்காக அதற்கான ஒரு தீனாள் அந்த லேயாளுக்கு பிறந்ததும் அடுத்த வசனமே சொல்லுகிறது, 22ஆம் வசனம், கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தீனாள் பிறந்ததும் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ஆமென். அவள் கற்பத்தரித்து யோசேப்பை பெற்றாள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. சாத்தான் ஒரு திட்டம் போட்டானா அதை உடைப்பதற்காக தேவன் ஒரு திட்டம் போடுவார். ஆமென். சத்துருவின் திட்டத்தை உடைப்பதற்காக தேவ திட்டம் எழும்பும்போது அதை ஒருத்தரால் மாற்றவே முடியாது. இந்த தீனாள் அவ பிறந்ததும் அவள் வளர்ந்ததும் அங்கே என்ன நடக்கிறது? தேசத்து பெண்களை போய் அவள் என்ன செய்கிறாளாம்? போய் பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்க போகிறா. வயசு பொண்ணு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாலிப பிள்ளைங்க தங்களுடைய இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கையை பல இடத்துல பார்க்குறோம் இல்லைங்களா? வாலிப பெண் பிள்ளைகள் அவங்க பாட்டுக்கு உடனே ஷாப்பிங் போகிறேன் அல்லது ட்ரிப்பு போகிறேன், ஒரு வேலை படிக்கிறவர்களாக இருக்கலாம், வேலைக்கு போகிறவர்களாக இருக்கலாம்,
அங்கே போய் பல இடத்துல பலவிதமான காரியங்கள் நடக்கிறது. தீனால் அந்த மாதிரி போனதுனால, அவள் தேசத்து பெண்களை பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்கறதுக்கு அவள் போனதுனால ஒரு பெரிய தீமை உண்டானது. அங்கே பாலியல் குற்றம் உண்டானது. இன்றைக்கு பல பாலியல் குற்றங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், டிவி நியூஸில் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணமாக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதற்கு காரணமாக வாலிப பிள்ளைகள் தங்கள் இஷ்டம் போல போகிற வாழ்க்கை. அப்படி போய் அதன் மூலமாக குடும்பத்திற்கு சமாதானத்தை கெடுக்கிறாங்க. குடும்பத்தில் வேதனைகள் வருகிறது. எப்படி அங்கே யாக்கோபுடைய குடும்பத்தில் எல்லாம் ஒரே கோபம் அடைஞ்சு அங்கே கொலை எல்லாம் நடந்த மாதிரி குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள், உங்கள் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம் அல்ல, அது மகிழ்ச்சியும் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் மாறி வாலிப வயசில் கட்டுப்பாடோடு இருப்பது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம், எங்கள் சின்ன பிள்ளையிலேயே எங்கள் அம்மாலாம் அப்படி யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் அப்படி சின்ன பிள்ளை கூட ரூமை விட்டு வெளியே வந்து அப்படி சும்மா அப்படி பார்ப்பாங்க. அப்படி தான் அவங்க பார்த்தாலே என்ன அர்த்தம்னா, நீங்கள் இங்கே வரக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை லைட்டாக பார்ப்பாங்க. உடனே உள்ளே ஓடிடுவோம். அம்மா நான் எங்கள் வாலிப அண்ணன்களும் அப்படி தான், எல்லாம் நாங்கள்லாம் உள்ளே மறைஞ்சிருவோம். அப்போது இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் வித்தியாசமாக தலைகீழாக இருக்குது. இன்றைக்கி நாம் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொல்லி நாம் தலைகீழாக மாறணும்னு இந்த மாதிரிலாம் மாறாமல் கர்த்தர் சித்தத்தின் மையத்திலே வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். வாலிப பிள்ளைங்க மட்டும் கை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வாலிப வயசில் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற காரியங்கள் அது உங்களை விழ வைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு வாலிபன் தானியேல், அவன் தன்னுடைய காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு ஒரு ப்ரேயர் டீம் வச்சுருந்தான். அப்படி தானே? தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 பேரோடு கூட பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கூடி கூடி ஜெபிக்கிறாங்களா, இல்லை கதை பேசி வாட்ஸ்அப், யூடியூப் மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் என்பவளை குறித்து நமக்கு தெரியும். அவ 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் அவங்க ஜோம் பண்ணா. அவள் மட்டும் ஜோம் பண்ணால, அவள் என்ன சொல்ல, அவனுடைய தாதிமாரோடு கூட ஜெபம் பண்ணா. கைத்தட்டுமா எஸ்தருக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவ மட்டும் ஜெபிக்கல, தன் தாதிமாரோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணா. இப்போ நான் கேட்குறேன், அந்த தாதிமார்கள் எல்லாம் அகஸ்து ராஜாவுடைய அந்த அரண்மனையில் இருந்தவங்க எல்லாருமே, அவங்க எல்லாரும் மொர்தகாய் கிட்ட வளர்க்கப்பட்டவங்களா சொல்லுங்க? இல்லை, எஸ்தர் தான் மொர்தகாய் கிட்ட வளர்க்கப்பட்டாள். அவள் தான் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டாள். ஆமென். இப்போ அவள் எங்கே போயிருக்கிறா? அரண்மனையில் இருக்கிறா. இப்போ அரண்மனையில் இருக்கிறா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆரம்ப காலங்களில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அநேக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவங்க முதல்ல வாலிப வயசில் நாம் ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றாங்க இல்லையா, தேடி வர்றபோது சொல்லுவாங்க, நான் வாலிப காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணேன் சிஸ்டர், நான் ரொம்ப அபிஷேகத்தோடு கூட இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், கல்யாணம் ஆச்சு, எல்லாமே போயிடுச்சு. நிறைய பேருடைய ரிப்போர்ட் அது. வாலிப சகோதரர்களும் கல்யாணம் ஆன பிறகு என் ஜெப வாழ்க்கைலாம் போயிடுச்சின்னு சொல்கிறவங்க, அப்படி சொல்கிறவங்க இங்கே எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. அதனால தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் என்னுடைய கல்யாணம் ஆச்சு, நான் வேலைக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன், எல்லாம் என்னுடைய மாறிடுச்சுன்னு. ஆனால் பாருங்கள், இந்த எஸ்தர் மொர்தெகாய் மூலமாய் வளர்க்கப்பட்ட இவள், அவள் அரண்மனைக்கு போய் கூட அரண்மனை ராஜ வாழ்க்கை அவளை மாற்றவில்லை. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்லி அனுப்பின உள்ளத்தில் உணர்த்தப்பட்டாள். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துல வரும். அந்த வார்த்தை அவளை உடைத்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவர் இந்த 3வது நாள் வரையிலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய உள்ளம் உணர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த எஸ்தர் என்ன செய்தா, அவ அந்த தாதிமார்களுக்கு அவள் சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
அவள் கற்றுக் கொடுக்காம அவங்களால ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ கர்த்தருக்குள் அவர்களை அவள் வழிநடத்தி ஜெபத்துக்குள் நடத்தி அவங்க சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆமேன். தேசத்தில் மாற்றம் வந்தது. இன்றைக்கு தீனாலை போல ஊர் சுற்றுறவங்களா, சும்மா தேசத்து பெண்கள் அந்த அந்த புறஜாதி பெண்களை போய் பார்க்குறதுக்கு ஜாலியாக போகிறவர்களா போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமேன். வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல இந்த ஆலோசனை, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு அதுதான். ஆமேன். வீட்டில் சமையல் பண்ணுறாங்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட அம்மா கிட்ட பேசுகிறதுக்குன்னு சிலர் போய் உட்காந்துருவாங்க. அவங்கக்கிட்ட போய் ஏன் கடைக்கு போகிறேன், மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு போனாக்கா சீக்கிரம் வீட்டுக்கு வர்றதில்ல, அங்கேயே 10 பேர்கிட்ட பேசி கதை அழுத்துட்டு வர்றது. அப்படி தானே நிறைய பேரோட வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் வீட்டில் குடும்பத்தோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை காட்டிலும், அதை விட ஆண்டவர்கிட்ட நேரத்தை கொடுக்கறதை விட உலகத்தாரோடு கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நிறைய இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த தீனாலை போல சுயமாக சுயநலமாக இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை நமக்கு அல்ல. கர்த்தருக்குள்ள வாழ்கிற ஒரு யோசேப்பின் வாழ்க்கையை தேவன் நமக்குள் வைக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது பாருங்க, ஆண்டவர் அந்த தீனால் பிறந்த பிறகு உடனே தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த தீனால் எப்படி இருக்க போகிறார். அப்போ நான் அந்த காரியத்தில் அந்த யாக்கோபுடைய இருதயம் கலங்கினது, அதை மாற்றக்கூடிய விதத்தில் ஒரு மகனை கொடுக்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளை விட அந்த யாக்கோபு யார் மேலே ரொம்ப நேசமாக இருந்தாரா? யோசேப்பு மேலே. ஆமென். அந்த யோசேப்பு அவன் அந்த நாட்களில் இருந்து அந்த ஆண்டவரோடு அந்த தன்னுடைய தகப்பனோடு கூட அந்த சந்தோஷமாக சிநேகமாக இருந்த அந்த நாட்களுக்கு பிறகு பல பாடுகளை சந்தித்தான். ஆனாலும் அவன் தன்னுடைய தகப்பனுக்கும் தன் குடும்பத்திற்கும் போஷிக்கிறவனாய் மாறினான். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் அங்கே பஞ்சம், தேசத்தில் பஞ்சம் வந்தது. ஆனால் இந்த யோசேப்பு மூலமாகத்தான் யாக்கோபுடைய குடும்பம் போஷிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மாற்றம் மட்டுமல்ல, அவன் இந்த யோசேப்பு தான் தன்னை பாவம் செய்யாதபடி காத்து கொண்டவன். ஆமீன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39:9 வாசிக்கிறோம், நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி ஒரு வாலிப மகன், ஒருவேளை அவனுக்கு வாய்ப்பு பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு பயங்கரமாக வந்துச்சு. தீனால் அந்த பாவம் தூண்டுறதுக்கு தானாக தேடி போனாள். அவன் போய் அங்கே அந்த சீகேம் இடத்துல நட்பாக இன்பமாய் அவன் பேசினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு பழக்கம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்தா. ஆனால் இந்த வாலிபனோ அப்படி அல்ல. கர்த்தருக்குள் ஆவியிலே அவன் பலப்பட்டு கொண்டே இருந்தான். ஆமேன். அவன் அபிஷேகத்தில் இருந்து கொண்டே இருந்தான். அவன் கர்த்தர், அதனால தான் அவன் ஜெயிலில் இருந்தப்போ கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தார். அவன் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் கர்த்தரோடு இருந்தான். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் கர்த்தரோடு இருப்பேன், கர்த்தர் என்னோடு இருப்பார். நான் கர்த்தரோடு இருப்பேன், அவர் என்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. பாவம் செய்ய முடியாது. அப்போ பாவத்தை முறியடிக்கிற ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். கர்த்தர் பாருங்க, அப்படி அந்த ராகேலை நினைத்திருந்தது நோக்கம் யோசேப்பை கொடுப்பதற்காக. ஒருவேளை நம்முடைய தேசத்தில் பல பாவங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கலாம். பாலியல் குற்றங்கள்லாம் நிறைந்து கொண்டிருக்கிற கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான பாவங்கள், இச்சைகள் தலைவிரித்தாடுகிறது, கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் ஆண்டவர், நாங்கள் எங்களுடைய ப்ரேயர் டீமோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது அடிக்கடி ஆண்டவர் உணர்த்துவது தான், அவங்க சொல்லுவேன், கர்த்தர் சொல்றாரு, பலவிதமான இச்சைகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, பல அசுத்தாவிகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. நாம் எல்லாரும் கட்டி ஜெபிக்கணும். இன்றைக்கு அப்படி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பல அசுத்தங்களுக்கு மத்தியிலே தேவ ஆவியை பெற்ற மனுஷியாக, தேவாவியை பெற்ற மனுஷனாக யோசேப்பின் அபிஷேகத்தை போல கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்ம எழுப்ப வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தீனாளின் ஆவிகளை கட்ட போகிறோம். ஆமென். சபைகளுக்குள்ளே நுழைகிற இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் கட்டப்படணும். தேவ பிள்ளைகளுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிற இந்த வகையான இச்சையின் ஆவிகள் கட்டப்படணும். ஆமென்.
அதற்கு கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நல்லா ஜெபம் பண்ணுற மனுஷன்தான், ஆனால் என் குடும்பத்தில் இருக்க நபரே இப்படி தலை போன போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, கண் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு அந்த ஆவிகளை கட்டுவதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் மூலமாய் ஏற்பட்ட நிந்தை அவமானத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய், உங்கள் ஜெபத்தின் மூலமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா! இன்னைக்கு அந்த வேதனையோடு பாரத்தோடு அநேகர் இங்கே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் மேல் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், தேவ ஆவியை ஊற்றுவார். யோசேப்பின் மேல் கொடுத்த அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வரும். போத்திபார் மனைவியின் ஆவிகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா! நீங்க சொல்றீங்களா, என் கணவன் ஐயோ இச்சையில விழுந்துட்டாருங்க, என் மனைவி இப்படி துன்மார்க்கமா இருக்கிறா, அப்படிப்பட்ட குடும்பங்கள் கூட பலர் இருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை அழிப்பதற்கு ஒரு அக்கினியை நம்ம போட வந்திருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நம்ம ஒரு அக்கினியை போட வந்திருக்கிறார். நாம் எழும்பி ஜெபிக்கும் பொழுது, நாம் அந்த அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் பொழுது, இச்சையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், பொல்லாத அசுத்த ஆவிகள், பாலியல் குற்றங்களை உண்டு பண்ணுகிற கிரியைகள் நம் தேசத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா! முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சொல்லுங்க, என்னால முடியும், என் தேவனால எல்லாம் ஆகும், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! மூன்றாவதாக, அதே ஆதியாகம புஸ்தகத்தின் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்றான். சொல்லுங்க, என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். எப்ப சொல்றான்? யோசேப்பை பெற்ற பின். யோசேப்பு பிறக்கிற வரைக்கும் இந்த யாக்கோபு அங்கே லாபானிடத்துல இருந்து வேலை செஞ்சு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பல ஆண்டுகளாக பல உபத்திரவங்களெல்லாம் சந்திக்கிறான். அவன் சொல்கிறான், என்ன நீர் எனக்கு 10 முறை என் சம்பளத்தெல்லாம் மாற்றி, நீர் இத்தனை வருஷம் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், பகலில் வெயிலில் குளிரில் எல்லாத்தையும் நீ இப்படிலாம் நடந்துச்சுன்னெலாம் சொல்லுவான். அப்போது அந்த விதமாக அவன் ஒரு அடிமையை போல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு எப்பொழுது உணர்வு வருது, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக வேண்டும்? எப்போ அந்த உணர்வு வருகிறது? யோசேப்பை பெற்ற பின். தேவ ஆவியை பெற்ற மனுஷனாகிய யோசேப்பை அவன் பெற்ற பிறகு ஒரு உணர்வு வருகிறது, நான் என் ஸ்தானத்திற்கு போக போகிறேன். ஹல்லேலூயா! தேவ ஆவியை பெற்ற மனுஷியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் பொழுது, நாம் கர்த்தருக்காக அபிஷேகம் பெற்ற பாத்திரமாய் மாறும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். நம் மூலமாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விடுவிப்பார். ஹல்லேலூயா! லாபான்கிட்ட இருந்து வெளியே வரணுன்ற உணர்வை கர்த்தர் ஏற்படுத்திட்டாரு. ஆமென். அதே மாதிரியே அவன் விடுவிக்கப்பட்டு வரும் பொழுது, கோலும் கையுமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு திரும்பினான். சொல்லுங்க, கோலும் கையுமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு யாக்கோபு திரும்பினார். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எப்போ வெளியே வரணும்னு தோணுச்சு அவனுக்கு? யோசேப்பை பெற்ற பின். யோசேப்பு பிறந்த பிறகுதான் அந்த உணர்வு வந்தது. இன்றைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தில் ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு நுகத்தடியிலே கட்டப்பட்டவர்கள், ஒருவேளை தேவனுக்காய் எழும்ப முடியாதபடி, அல்லது விடுதலையோடு வாழக்கூடாதபடி, அல்லது தங்களுடைய ஸ்தானத்திலே இல்லாதபடி தங்கள் ஸ்தானத்தை இழந்திருக்கிறவர்களை கட்டவிழ்க்கிற ஒரு அபிஷேகம் யோசேப்பின் அபிஷேகம். கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா! நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் படித்த படிப்புக்கு எனக்கு இந்த வேலை இல்லை, நான் ஏதோ ஒரு வேலை அடிமைத்தனமாக செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு நான் படித்த படிப்பு, நான் செய்கிற வேலைக்கு, என் திறமைக்கு, ஞானத்துக்கு எனக்கு சரியான வருமானம் இல்லை, ஏதோ ஒரு குறுகிய வருமானத்தில் நான் ஒரு அதிகாரி கீழே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அல்லது நீங்கள் சொல்லலாம், நான் எனக்குரிய பங்கை நான் இழந்து போயிருக்கிறேன், எனக்குன்னு வர வேண்டிய காரியங்களை இழந்து எங்கேயோ அனாதை மாதிரி இருக்கிறேன்.
பலர் சொல்லுவாங்க எல்லாம் இருக்குது, ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலைனால நான் எங்கேயோ ஒதுங்கி இருக்கிறேன், ஏதோ ஒரு ஓரத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஸ்தானத்தில் இல்லாமல் நான் இப்பொழுது மனவேதனையோடு கூட இருக்கிறேன்னு பலர் சொல்லி வேதனைப்படுவது உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்திலேயும் இருக்கிறீர்கள். உங்கள் ஸ்தானத்தை விட்டு ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது, கர்த்தர் எப்பொழுது என்னுடைய நிலைமையை மாற்றுவார், எப்பொழுது என் சூழ்நிலையை மாற்றுவார் என்று நீ கலங்கி கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன்னை கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை உனக்கு நான் கொடுத்து உன் மூலமாய் உன் குடும்பத்தை கட்டவிழ்ப்பேன். அநேகரை அவர்கள் ஸ்தானத்திற்கு கொண்டு போவதற்கு உணர்த்துதலை உன் மூலமாய் கொண்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் ஒரு மேல் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். என்ன தேவனுடைய நோக்கமோ அதை விட்டுட்டு வேறு விதத்தில் நாம் இருப்போமானா இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களை ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே, என்னுடைய ஸ்தானம் என்னவோ, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம் என்னவோ அதற்கு என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒருவேளை ஊழியக்காரர்கள் சொல்லலாம், நான் என்னுடைய ஊழியத்தில் எனக்கு 5-10 ஆத்துமாக்கள் தான் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தரிசனம் பாரம் பெருசு, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்குது என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், அப்போது உங்களை அந்த ஸ்தானத்திற்கு, தேவன் உங்கள் உள்ளத்தில் கொடுக்கிற தரிசனம் பாரத்துக்கு ஏற்ற ஸ்தானத்திற்கு நிச்சயம் ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒருவேளை சபையை கொடுத்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுடைய சபைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். ஆனால் கர்த்தர் இப்பொழுது இருக்கிற அடிமைத்தனத்தை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் போட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையில விசுவாசிங்க, என் ஸ்தானத்திற்கு கர்த்தர் என்னை அனுப்புவார். ஆமென். என் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராய் நான் நடத்தப்படுவேன். ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நீங்கள் உங்கள் சித்தத்தின் மையத்தில் உடனே ஸ்தானம் உடனே வேற எங்கேயோ இப்போ இருக்கிற ஸ்தானத்தை இப்போ ஒழுங்காக இருக்கிற இடத்த விட்டுட்டு நான் வேற எங்கேயோ ஓடணும்னு நினச்சிடாதீங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள், ஆவியானவரே உங்கள் சித்தப்படி தான் நான் நடக்கணும், உங்கள் சித்தம் இல்லாத இடத்துக்கு என் காலு போயிடவே கூடாது. ஃபாதர் பாடினார் அருமையாக, ஃபாதர் பெர்க்மான்ஸ் என்ன பாடினார்? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உங்கள் விருப்பம் இல்லாத இடத்துக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்திடுங்க. அந்த சரணத்தை பாடலாமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுவீங்களா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே நோக்கி பாடுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலையில் ஆவியானவருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்துடலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. Glory. Thank you Lord. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானத்திற்கு அவர் நம்மை கொண்டு போவார். அது மட்டுமல்ல, இந்த கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது பலரை நாம் விடுதலையாக்க முடியும். யோசேப்பு பிறந்த பிறகுதான் லாபானிடத்திலிருந்து யாக்கோபு விடுதலையாகணும் என்ற உணர்வை கர்த்தர் கொடுத்தார். அவன் அதை பெற்றுக்கொண்டு அந்த காரியங்கள் நடந்தது.
அது போலவே இன்றைக்கு இந்த அக்கினி முகாமில் கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே ஒரு அபிஷேகத்தை போடுகிறார். உங்கள் மேல் தன் அக்கினியை போடுகிறார். உங்களை கர்த்தர் வைக்க வேண்டிய ஸ்தானம் எதுவோ அதற்காக கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலமாகவே விடுதலையாக்க வல்லவர். உங்கள் பட்டணத்தை, கிராமத்தை அவர் விடுதலையாக்க வல்லவர். இந்த தேசத்தை கர்த்தர் அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்காய் கர்த்தர் கட்டவிழ்க்கிற அபிஷேகத்தை நம் மூலமாய் கொண்டு போவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யோசேப்பினுடைய பிறப்பிலேயே அவர் நோக்கங்களை வைத்திருந்தார். தேவாவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்பதை அவன் பிறப்பிலிருந்தே கர்த்தர் நிரூபித்து கொண்டே வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 22 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோசேப்பு கனித்தரும் செடி, நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி. அவன் கனி தருகிறவன். சொல்லுங்க, யோசேப்பு கனி தருகிறவன். ஆவியின் கனி அவனிடத்தில் இருந்தது. அபிஷேகம் வெளியே தெரிஞ்சதோ இல்லையோ, கனி தெரிஞ்சது. அவன் கனி உள்ளவனாயிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கனிகளாலே அறிவீர்கள். யாரை குறித்து? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் எச்சரிக்கையாயிருங்க, கனிகளாலே அறிவீர்கள். நேற்று தினம் நாம் வேறு மனுஷனாய் மாறுவதை குறித்து தியானித்தோம். அதில் சவுலுக்கு ஆண்டவர் வேற இருதயத்தை கொடுத்தார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்லியும் அவன் அந்த வேறு மனுஷனாய் வாழுகிற வாழ்க்கை இல்லை, மாறிடுச்சு. அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவங்களை எதிர்கொண்டு போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். அவனும் தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் வேறே மனுஷனாய் மாறல. கனி உள்ள வாழ்க்கை இல்லை. அவனுக்கு காய்மக்காரம், பொறாமை எல்லாம் வந்துருச்சு. பயங்கரமாக மூர்க்கமாக தாவீதை கொல்லணுன்ற கொலை வெறி ஆவிலாம் வந்துருச்சு. அதனால் கனி இல்லாததினாலே அவன் இழந்து போனான். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த 3 நாட்களும் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தேவ செய்தியை, அபிஷேக செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு. வேற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததினாலே நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் ரிசீவ் பண்றீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். அதே நேரத்தில் வேற மனுஷனாய் மாறுவது, வேற மனுஷனாய் மாறுவது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமென். அப்போ கனி தரும் செடி யோசேப்பு. அவனுக்குள்ளே பாருங்க, அவனை குறித்து அங்கே அவன் சகோதரர்கள் சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட அவன் கெஞ்சி வேண்டிட்டானே, அப்போ கூட நம்ம அவன் வியாகுலத்தை பார்த்து செவி கொடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி கொள்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அவன் கெஞ்சி கேட்டானா, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறான், கெஞ்சி கேட்டிருக்கிறான். அப்போ கூட இந்த சகோதரர்கள் அவனை விடலை. அப்படிப்பட்ட அந்த யோசேப்பு தன் சகோதரர்கள் இவ்வளவு கொடுமையாய் நடத்தினார்கள். ஆனாலும் அவன் அந்த சத்துருக்களாக அந்த சகோதரர்களை அவன் பார்க்கல. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர்களை அவன் அப்படியே என்னை வேதனைப்படுத்தினாங்க. இவங்களை நான் என்ன செய்வேன், நம்மளாம் என்ன செய்வோம், கையில் நல்லா வசனமாக மாட்டிட்டாங்க. இப்போ 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 எங்கே இருக்கிறான், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் பெரிய உயர்வான ஸ்தானத்தில் யோசேப்பு இருக்கும் பொழுது இப்போ மாட்டிக்கிட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், சாதாரணமாக இருக்கும்போது மாட்டிட்டாலே ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது பெரிய ஆளாயிட்டாக்கா என்ன அவ்வளோதான், என்ன அன்னைக்கு என்ன ஆட்டம் போட்ட நீங்கள், என்னெல்லாம் பண்ணீங்க, சரியா மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுறேன் பாரு. இப்படி தான் மனிதருடைய உள்ளங்கள் நினைக்கிறது. உங்களுக்கு யாரோ தீமை செய்ததை, யாரோ உங்களுக்கு எதிராக நடந்ததை மனசில் வச்சுட்டே இருந்து பழிவாங்கிற உணர்வு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தேவாவியை பெற்றவர்கள் அல்ல, நீங்கள் கனி உள்ளவர்கள் அல்ல. ஆமென். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னை இப்படி பேசுனாங்க, அதுக்கு தான் இப்படி நடந்துருச்சு சொன்னீங்களா இல்லையா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எப்பயோ என்னை பார்த்து இப்படிலாம் அவங்க மற்றவங்கள்ட்ட இப்படி சொன்னாங்க, அதனால் நான் அவங்கள விடவே மாட்டேன் என்று சொன்னீங்களா இல்லையா?
எனக்கு தீமை செஞ்சாங்க, நான் நல்லது செஞ்சு கூட எனக்கு தீமை செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு இந்த தீமை நடந்துருச்சு, அல்லது நான் இப்படி தான் நடந்துக்குவேன். எத்தனை பேர் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம மூஞ்சி திருப்பிட்டு போகிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பகைமை, எவ்வளோ விரோதம், எவ்வளவு காய்மக்காரம், எத்தனை வெறுப்பு, மன்னிக்கவே முடியல அந்த கசப்பு. ஆண்டவர் சொன்னார், மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியை, வாய் திறந்து சொல்லுங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க. எபேசியர் 4 கடைசி பகுதியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமான காரியம் இது. அப்படி ஒருத்தர் மன்னிச்சிடணும். கசப்பு, இந்த கோபம், கூக்குரல் எல்லாம் ஓடியே போயிடணும். மற்ற எந்த துர்க்குணமும் இல்லாமல் நம்ம மாறிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஜெப வாழ்க்கை இருக்குது, எல்லாமே செய்கிறோம், ஊழியம் கூட செய்கிறோம். ஊழியத்தை சிலர் சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு இவ்வளோ கொடுத்து தாங்குறேன் எல்லாம். ஆனால் யாரோ ஒருத்தரை மன்னிக்க முடியாமல் அந்த கசப்பு உள்ளே இருந்துக்கிட்டு வேலை செஞ்சிட்டே இருக்குது. அவங்கள எப்படியாவது பழி தீர்க்கணும்னு சொல்லி இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இயேசு என்ன சொன்னார்? சத்துருக்களையும் சிநேகியுங்கள். நம்ம என்ன செய்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். பல நேரத்தில் அபிஷேகத்தில் நாம் மேலே வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்முடைய ஒரு ஸ்டெப்பு அடுத்து எடுத்து வைக்க முடியாதபடி நம்மை தடை செய்கிற காரியம் கனி இல்லாத ஜீவியம் தான். கனி தர்ற வாழ்க்கை தான் அபிஷேகத்தை பெருக வைக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் புரியுது? நீங்கள் இந்த அபிஷேகத்தோடு வல்லமையோடு நீங்கள் புறப்பட்டு உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் இடங்களுக்கு நீங்கள் போகிறது மட்டுமல்ல, கனி நிறைந்தவர்களாய் போக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தீர்க்கதரிசிகள்னு சொல்லிட்டு அவங்க வேறு மனுஷராக மாற மாட்டாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு கிடைக்கலன்னா, நாங்கள் சிலரை குறித்து கேள்விப்படும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால நீ எனக்கு என்ன செய்யணும்? இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும், இவ்வளோ பணத்தான் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா சாபம் வந்துடும், உனக்கு இது நடந்துடும், அது நடந்துடும். இது உண்மையாக கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசன அபிஷேகமா? சொல்லுங்க. கனிகளினாலே அறிவீர்கள். அப்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தீர்க்க தரிசிகள்னு சொல்லி எல்லாரையும் நம்பி ஏமாந்துட கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாய் பயன்படுத்தணும்னா கனி நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்தை யோசேப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து சொல்லணும், யோசேப்பை பார்த்து சொன்ன மாதிரி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல உண்டோ, இந்த மனுஷனை போல உண்டோ? யார் சொல்லணும்? அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. அதற்காக தான் கர்த்தர் இந்த அக்கினி அபிஷேக முகாமுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாற போறீங்க இன்னைக்கு? சொல்லுங்க, ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்க எல்லா கசப்பு வேர்களை நான் பிடுங்கி எறிகிற ஆண்டவரே. யாரை குறித்தோ இருக்கிற கசப்பு, மன்னிக்க முடியாத காரியங்களை தூக்கி எறிகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு முறை எனக்கு விரோதமாக பயங்கரமாய் நான் கிறிஸ்துவுக்குள் ஆளாக்கி வளர்த்து, ஆண்டவருக்குள்ள அவர்களை வளர்த்து உருவாக்கின பிள்ளைகள் எனக்கு எதிராக பேசி பல தீமையான காரியங்களை செஞ்சாங்க. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆண்டவரை போல மாறணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசையோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தர் சில காரியங்களெல்லாம் எனக்கு பேச தொடங்கினார். அப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு புதிய ராகத்தை கொடுத்து ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். ஆண்டவரே, நான் மோசே போல உங்கள் முகம் பார்க்கணும், ஆபிரகாம் உங்கள் சத்தம் கேட்டது போல உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் சத்துருக்களை நேசிக்கிற மனசை தாங்க ஆண்டவரே. கேட்டுட்டு இருக்கும்போதே ஆண்டவர் அந்த பாடலை கொடுத்தார். அந்த ஒரு சரணத்தை பாடலாம். சத்துருக்களை நேசிக்கின்ற மனம் தாருமே, சத்தியரேவும் சத்துவத்தால் நிரப்பி விடுமே. சத்துருக்களை நேசிக்கின்ற மனம் தாருமே, சத்தியரேவும் சத்துவத்தால் நிரம்ப செய்யுமே. இயேசுவே, நான் உம்மை போல மாற வேண்டுமே, ஆத்மபாரம் மனதுருக்கம் இன்று வேண்டுமே. இயேசுவே, நான் உம்மை போல
கர்த்தர் அபிஷேகத்தை போட ஆரம்பித்தார். அந்த அபிஷேகம் அவர்களை எல்லாம் மன்னிக்க வைத்தது. ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அதன் பலனை நான் பார்த்து ஆரம்பித்தேன். என்னை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு யோசேப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம் மூலமாய் அநேகரை மாற்றுவதற்கு கனி நிறைந்த வாழ்க்கை உண்டாவதாக. ஆமென். கடைசியாக இந்த யோசேப்புக்குள் இருந்த அபிஷேகம் அது கனி நிறைந்த அபிஷேகம் மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் ஞானம் நிறைந்த அபிஷேகம். நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதே ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் பார்வன் சொல்கிறான், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. சொல்லுங்க, விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருத்தர் இல்லை. அவனுக்குள் ஞானம் விவேகம் இருந்தது. அதனால தான் அவன் அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன பொழுது 7 வருஷம் செழிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் 7 வருஷம் பயங்கரமாக பஞ்சம் வரும். அதற்கு ஞானமாக எப்படி அந்த பஞ்ச நேரத்தில் எப்படி நாம் தேசத்தை காப்பாற்றலாம் என்று ஞானமாக திட்டமிடுகிறதற்கு அங்கே ஆலோசனையை யோசேப்பு ஞானத்தோடு கூட அந்த பார்வனுக்கு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விவேகம் ஞானம் உள்ள ஒருத்தரை நீங்க அதிகாரியா வச்சு நீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது உன்ன மாதிரி வேற ஒருத்தர் இல்லப்பா, நீயே அந்த அதிகாரி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகம் எங்கே இருந்தது? தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக யோசேப்பு இருந்தபடினாலே, அந்த அபிஷேகம் ஏற்கனவே அவனுக்குள்ள இருந்தபடினாலே ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். சொல்லுங்க, ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். திரும்ப சொல்லுங்க, ஞானத்தை அருளுகிற ஆவியானவர். நாம படிக்கிற பெரிய டாக்டரேட் படிக்கிற படிப்பு அல்ல, நாம படிக்கிற பெரிய பெரிய பட்ட படிப்புகள் அல்ல, அது அல்ல ஞானம். நமக்கு ஆவியானவர் இருந்து கொடுக்கிற ஞானம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேலையை நான் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நான் எப்படி செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி நான் சமாளிக்கணும். வீட்டில் ஒருவேளை உங்கள் குடும்ப பொறுப்புகள் இருக்கலாம், உங்கள் குடும்ப காரியத்தை எப்படி செய்யலாம், உங்களுக்கு உங்கள் வீட்டினுடைய தேவைகளுக்கான திட்டங்கள். ஒருவேளை ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா தாம் தூம்னு செலவு பண்ணி கடன் வாங்கி கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் 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 சொல்கிற வாழ்க்கை அல்ல. நாம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி எல்லாரும் கார் வாங்குறாங்க, நானும் வாங்கட்டும், எல்லாரும் இது வாங்குறாங்க, அதையும் வாங்கட்டும் என்றெல்லாம் ஞானம் இல்லாமல் எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி போட்டு கடனாளியாக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கரெக்டாக சொல்கிறாங்கல்ல. நிறைய பேர் அப்படி தான் நடந்துட்டுருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, பல விஷயங்கள். அப்போது இந்த ஞானம் இல்லாமல் இருந்துட்டு நாம் என்ன சொல்கிறோம்? நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்ற மனுஷன் மனுஷி. அப்போது அபிஷேகம் இருக்கும் பொழுது, ஆவியானவர் இருக்கும் பொழுது கூடவே என்ன இருக்கும்? ஞானம் இருந்து தான் ஆகணும். பக்கத்தில் பசங்க ஞானம் இருந்து தான் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி அபிஷேகம் இருந்துச்சு, ஆனால் அந்த ஞானம் அப்படியே அமுங்கி இருந்துச்சு. இப்போ ஞானத்தின் ஆவியானவர் எழுந்தருளுவாராக. ஆமென், அல்லேலூயா. ஒரு யோசேப்பை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் வேண்டிய ஞானம் தேவையா இல்லையா? எனக்கு அது தேவைன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க. அல்லேலூயா. அப்போ ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, என் காரியங்களை செய்ய, என் குடும்பத்தின் காரியங்களை செய்ய, என்னுடைய வேலையில், என்னுடைய பிஸ்னஸ்ல, ஊழியத்தில் ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஞானம் வேணும் ஆண்டவரே. ஞானத்தின் அபிஷேகத்தை தாங்க. சாலமோன் கேட்டாரா இல்லையா? இவ்வளோ ஜனங்களை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம், வேற எதையும் அவர் கேட்கல. ஆண்டவர் பார்த்தாரு, இதுதான்ப்பா நீ கேட்குற பெஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட்டு, நான் உனக்கு இதையும் கொடுப்பேன், நீ கேட்காதெல்லாம் கொடுக்க போற. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஞானத்தை கேட்டால் நம்ம கேட்காத ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரு. அப்போ ஆண்டவரே நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த ஞானம் தாங்க, இந்த பிசினஸை நடத்த ஞானத்தின் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஊழியத்தில் ஆண்டவரே என்னை பயன்படுத்த என்னை ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. கேட்க முடியுமா?
அப்படியே கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே என்னை ஞானத்தால் நிரப்புங்கப்பா. ஒரு ஞானமுள்ள அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். யோசேப்புக்குள்ள இருந்த ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தையும் சொல்லுங்க விவேகத்தையும் எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு, என் காரியங்களை செய்யறதுக்கு அப்பா, நான் செய்கிற தொழிலை சரியா செய்யறதுக்கு அப்பா, ஊழியம் செய்யறதுக்கு வேண்டிய தேவ ஞானம் விவேகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். அது மட்டும் இல்லை, அந்த பார்வோனுக்கே ஆலோசனை சொல்ற ஞானம். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தேசத்தில் எழுப்புற தலைவர்களுக்கு ஆலோசனை சொல்ற அந்த ஆளா என்ன மாத்திருங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தீய ஆலோசனையை கேட்டு நாட்டில் நிறைய தீமைகள் நடக்குது, அது நடக்கக்கூடாது. தேவ ஆலோசனை கேட்டு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, என்னை யோசேப்பின் மேலே ஊற்றின அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே? எத்தனை பேர் தீவிரமாக கேட்க போறீங்க? வேகமாக எழும்புங்க. யார் எவ்வளோ வேகமாக எழும்புறீங்களோ அவ்வளோ வேகமாக கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ இந்த காலை நேரம், இந்த 3வது நாள், இந்த காலை வேலை ஒரு அக்னிமயமான அபிஷேகம் நம்மை நிரப்பும்படி கர்த்தர் அவர் ஆவலோடு இருக்கிறார். யார் தாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்க சிலர் இருக்கிறீங்க, ஞானம் இல்லாமல் நடந்து பல இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, பல போராட்டங்களை சந்திச்சிட்டீங்க. ஐயோ எனக்கு ஞானம் இல்லாம இப்படி நடந்துட்டனே என்று கலங்கினவங்க இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் இன்றைக்கு உன்னோடு பேசி இருக்கிறேன், உன்னை நான் மாற்றும்படியாய் வந்திருக்கிறேன், உண்மையிலே நான் அபிஷேக தைலத்தை நான் புதிதாய் கொடுக்க போகிறேன். நேற்றைய இரவு நாம் தியானித்தோம், நேற்று இரவு செய்தியில கர்த்தர் புதிய எண்ணெய் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை, புதிய எண்ணெயை நம்மேல் ஊற்றுவார். அது விசேஷமாய் யோசேப்புக்குள் இருந்த அபிஷேகம், யோசேப்புக்குள் இருந்த அபிஷேகம். உங்கள் குடும்பம், உங்கள் வீட்டார் அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அநேகர் உங்கள் மூலமாய் கர்த்தரை விசுவாசிப்பார்கள். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் வீட்டார் ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்தலப்பா, உங்களை விசுவாசிக்கல ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபம் பண்ண போறேன், இப்போ எனக்கு அபிஷேகம் வேணும். என் மூலமாக, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாய் என் குடும்பம் உம்மை மகிமைப்படுத்தட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. ரபா கடலா டலா ரபா. பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுறதுக்கு ஆண்டவரே, அசுத்த ஆவிகள், இச்சையின் ஆவிகள், விபச்சார வேசித்தன ஆவிகள் தேசத்தை விட்டே ஒழியறதுக்கு யோசேப்பின் மேல் இருந்த ஆண்டவரே அந்த போத்திபார் மனைவியின் ஆவியை அழிக்கிற அபிஷேகம், தீனாளின் ஆவியை அழிக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வேணும், வேணும். கேளுங்க, தாகமா கேளுங்க, வாஞ்சையா கேளுங்க. அல்லேலூயா. என்னுடைய ஸ்தானத்துல நான் போகணும். தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு போய் விடு ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை உயர் ஸ்தலத்தில் நடக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. என்னை நடத்துவீராக, என்னை நடத்துவீராக, என்னை நடத்துவீராக. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான நேரம். கர்த்தர் உங்கள் மேல் ஒரு புதிய அபிஷேகத்தை, அக்கினியை போடுகிற ஒரு நேரம். கோகா டாலா டூதா டாலா ரீபா டாலா டூதா டாலா. அநேகரை கட்டவிழ்க்கிற அபிஷேகம். ஆவியானவர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை கட்டவிழ்ப்பார், உங்கள் வீட்டாரை கட்டவிழ்ப்பார். உங்களை கொண்டு தேசத்தில் அநேகரை, கிராமங்கள், பட்டணங்கள், ஜனங்களை கட்டவிழ்க்க விரும்புகிறார். தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு கர்த்தர் அநேகரை கொண்டு போக உங்களைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. என் மேல் அக்கினி விழட்டும். நீங்க கேட்கும் பொழுதே ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். நீங்க கேட்க கேட்க கர்த்தர் உங்கள் மேல் அக்கினி போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். ஆவியானவர் இறங்கி கொண்டு தான் இருக்கிறார். விடாதீங்க விடாதீங்க. ஒரு புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய வெலன் இயேசுவின் நாமத்தினால் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஞானத்தின் அபிஷேகம். கர்த்தர் பெக்யூலியரா சொல்றாரு, அபிஷேகத்துல உங்களுக்கு ஞானத்தின் ஆவியை ஆண்டவர் அதிகமாய் கொடுக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது கர்த்தருடைய
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்க இந்த நேரத்தில் ஞானமுள்ள ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக, நிரப்புவாராக. இயேசுவின் நாமத்தினாலே நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ரப்பா கப்பா 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 டாண்டா லூடா ரப்பா டாலா. கேளுங்க கேளுங்க, அக்கினி இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஆவியானவர் இறங்கி வருகிறார். விடாம கேளுங்க சிஸ்டர். கதடல்ல கடல்ல கல்ல யோசேப்பை போல என்னை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. glory glory. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கத்திலும் இந்த மண்டபம் முழுவதும் ஆவியானவர் சுழல் காற்றை போல சுழன்று வருகிறார், வருகிறார். ரிசீவ் receive sister, receive brother, in the name of Jesus Christ. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, ஞானத்தின் அபிஷேகம். receive, receive in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில். கப்பா 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 லப்பா ரப்பா 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 ரிபா ரப்பா 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 ரிபா பா 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 பா. பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த நாம் ஒரு நிமிஷத்துல முடிக்க போகிறோம். ஒரு அக்கினி அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழிகிற அந்த சரணத்தை மாத்திரம் நாம பார்க்க போறோம். பலத்தின் மேல் பலன், வல்லமை மேல் வல்லமை அவர் கொடுப்பார். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, தூய தேவ ஆவியானவரே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலமடைய என் மேல் அசைவாடு. கேப்பீங்களா? பலத்தின் மேல் பலமடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி என்னை நோக்கி வீசிடுங்க ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. போல என் மேல் வந்து அமர்ந்திடும். முழங்காலை அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. இன்றைக்கு ஒரு அக்கினி அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியன சப்பா. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. கேளுங்க, நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை தாகத்தோடு ஏக்கத்தோடு கேட்பீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே. அக்கினி மயமானவரே, ஜோதி மயமானவரே, ஒளிமயமானவரே, அபிஷேகத்தை ஊற்றும் ஊற்றும். என் மேல் வந்த மருந்திடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மருந்திடும், வெண்புறாவை போல என் மேல் வந்து மருந்திடும். அவர் இறங்கி வருகிறார். நீ அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் அக்கினி மயமானவரே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. தேவ அக்கினி ஒவ்வொருவர் மேல், ஒவ்வொருவர் மேல் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம். receive, receive, Jesus name. அக்கினியே ஆனவரே, அக்கினிமயமானவரே, வல்லமை உள்ளவரே, மகிமை உள்ளவரே, இறங்கும் 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 இறங்கும். ரிதரா ரபா 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 ஓரி கிளக்கரா பக்கா பாபா 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 ரபா டலா ரபா 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 இவா ரபா கபா. தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவ அக்கினி இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. Glory Lord. அக்கினி அக்கினி அக்கினி. Amen. 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 Fire. Fire. இறங்கி வருகிறது அக்கினியானவர் இயேசுவின் நாமத்தினாலே. டல்லா டுரா டல்லா டுரா டல்லா டுலா தாங்கி கொள்ள முடியாம தேவ வல்லமை இறங்கி வருவதாக. யா கத்துரா இயேசுவின் நாமத்தில் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிற கேளுங்க, பாத்திரம் நிரம்பி வழியணும். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே.
வழியண்டப்பா. என் Thank you, பாத்திரம் ஆசா. நிரம்பி வழிய சியாக்கலக்கரா. செய்யுமே. ரூபாபகரபகலரபபபா. உரபபபா. ரபகரபதரகரா. உரபகரபதரகரா. உரபகடரபடரா. நிரம்பி வழிகிற அபிஷேகம். ஓ கரபகரதரபகரா. கபதடரபடரபபா. உரபகடரபபபா. உரதலபரபா. யோசேப்பை போல கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். தேவ ஆவியை பெற்ற மனுஷன், தேவ ஆவியை பெற்ற மனுஷினி கர்த்தர் உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாக்குகிறார். உன் வீடு மாறப்போகிறது, உன் குடும்பம் மாறப்போகிறது, உன்னை சேர்ந்தவர்கள் மாறப்போகிறார்கள். கர்த்தர் உன்னை அபிஷேகித்து அபிஷேகித்து உன் மூலமாய் அநேகரை மாற்ற சித்தம் வைத்திருக்கிறார். உனக்குள்ளே ஞானத்தின் அபிஷேகம் இறங்கி 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 வருகிறது. ரிசீவ் ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தின் ஆவியானவர் இதுவரை இல்லாத விதத்தில் கர்த்தர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் கேட்கிறீங்க, இந்த காரியத்துக்கு எனக்கு ஞானம் வேணும். பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரதர் சிஸ்டர் கொடுக்கிறார். சிஸ்டர் தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி 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 அப்பா. எங்கள் ஆண்டுடைய ஆவியானவர் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குகிறது. கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிதாய் பிறந்த யோசேப்பை போல புதிதாய் ஒரு தொடக்கத்தை கர்த்தர் அநேகருக்கு ஏற்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். இந்த முகாமை வெற்றி முகாமாய் மாற்றி விடுங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கால நேரத்தில் கர்த்தர் உங்களை தொற்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருங்க. ஆவியை அனலாக்கி கொண்டே இருக்கணும். ஆமென். ஆவியை அவிச்சு போட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நிரம்பி வழிகிற பாத்திரமா நாம் இன்னும் இடம் கொடுக்கணும். கர்த்தர் தொடர்ந்து இந்த மதிய நேரம் வரைக்கும் உள்ள அந்த ஒவ்வொரு செஷன்லையும் நம்மோடு பேசுவார். அந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். எனவே ஜெபத்தோடு காத்துருங்க. டைமை மிஸ் பண்ணாதீங்க. இடையில் இருக்கிற நேரத்தை நீங்கள் ஒரு வாஞ்சோடு தாகத்தோடு கேட்டுக்கொண்டே இருங்க. புக் ஸ்டால் பக்கம் போய் அந்த இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த 6 மாதம் அடுத்த முகாமுக்கு வரும்பொழுது தான் நீங்கள் இந்த ஸ்டாலுக்கெல்லாம் வர முடியும் இல்லையா? ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எனவே அண்ணன் சாம் ஜெபத்ரே அவர்களுடைய புத்தகங்களை ஆதி நாட்கள்ல இருந்து நான் டீச்சராக வேலை பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்கிற காரியம், அண்ணனுடைய அன்றன்றுள்ள புத்தகம், அவருடைய புத்தகங்கள் என் வாழ்க்கையை அபிஷேகத்தை அனல் மூட்டினது. அல்லேலூயா. ஒரு வறண்ட மாவட்டம் என்று சொல்லப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் அண்ணனை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். ஆமேன். அல்லேலூயா. அந்த புத்தகத்தை தாகத்தோடு வாங்குவேன். திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸுக்கு மட்டும் அல்லது போக ரிட்டர்னுக்கு மட்டும் காசு வச்சுட்டு எல்லா பணத்துக்கையும் அதை இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். கர்த்தர் அதனுடைய ஆசீர்வாதங்களை பலன்களை பார்க்க வைக்கிறார். ஆமேன். எனவே அண்ணனுடைய அபிஷேக புத்தகங்கள் அருமையாக அந்த புத்தகங்களை வாங்குங்க. சீடிக்களை வாங்குங்க. எங்களுடைய பாடல் சீடிக்கள் நிச்சயமாக அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு அனல் முட்டுவார். ஆமேன். கர்த்தர் எனக்கு சங்கீத ஞானம் இல்லாத எனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து ஆவின் வரங்களை கொடுத்து பாடல்களை கொடுத்து அநேக தேசங்களிலே சாட்சிகளை கேட்க வைக்கிறார். எனவே நீங்கள் அந்த பாடல்களை வாங்கி ஆசீர்வதிக்கப்படணும். மற்றவர்களுக்கும் வாங்கி கொண்டு போங்க. அப்படி தான் அண்ணன் புக்கை நான் வாங்கிட்டு போய் மற்றவர்களுக்கு கிஃப்டாக கொடுப்பேன். அதே போல் நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு வந்து அபிஷேகத்தை அனல் முட்டி கொண்டே இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. சரியாக 9 மணிக்கு முன்னாடியே தாகத்தோடு வேகத்தோடு வந்துட போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.